ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றீங்க. ஸோ நீங்க ஒரு ஆப்ஷன் அதுவும் முக்கியமா வந்து ஆப்ஷன்ல வந்து பையிங் தான் பண்றீங்க. நான் வந்து ஒரு ஆப்ஷன்ல பையரா இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ல எப்படி அந்த ஆப்ஷன வந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. அ நெறைய லாஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நெறையா ஸோ அதுக்கு நெறைய வீடியோ நம்மளுடைய சேனல்ல நம்ம நெறைய குடுத்துருக்கோம். நீங்க வந்து நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா, பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல், ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த 3 பிளேலிஸ்ட்லயும் இருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஆப்ஷனுடைய பையிங். ஏன்னா நானும் வந்து ஒரு ஆப்ஷன்ல ஒரு பையர். ஸோ ஒரு சின்ன கேபிட்டல் குறைவான ஒரு அமௌண்ட் வச்சு தான் நானும் ட்ரேட் பண்ணுறேன். அதனால நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ண உள்ளே வரும்போது எனக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சனோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து அப்போ கிடையாது. நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை நம்மளுடைய யூடியூப்பில் நம்மளுடைய நண்பர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த 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 வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு புதுமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து. நீங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதில் சொல்லக்கூடிய எதையும் வந்து நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காம நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஓகேவா? ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பெய்டு கிளாஸில் தான் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம வந்து இதை ஃப்ரீயாகவே நம்ம வந்து இதை சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள், அதாவது நம்மளை மாதிரி சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இதனால் பயனடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரிவாக இந்த சேனலில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு 1 ஹவர் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த இனிஷியல் பேலன்ஸ் இந்த ஐபிங்கிறத வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் கோட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 ஹவருடைய இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 மணி நேரம் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து 9:15 ஒரு 10:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இந்த ஜோன் வந்து இந்த டைமிங் ஓகேவா, இந்த 1 மணி நேரம் ரேஞ்சுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஐபி அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி நிறையா வீடியோ கொடுத்துருக்கோம். அதுதான் நான் சொன்னேன். ஆப்ஷனுடைய பிளேலிஸ்ட்டில் இப்போ நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அங்கே நிறையா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஐபிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஐபியை வந்து நம்ம ஹை லோ இதை மட்டும் மார்க் 1 ஹவருடைய டைம் ஃப்ரேம் வச்சு ஹை லோ மட்டும் மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான, அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஹை லோ மட்டும் மார்க் பண்ணலை, அது கூட சேர்ந்து அந்த கேண்டில் வந்து எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து எங்கே அந்த ஓவராலாக 1 மணி நேரம் கேண்டிலில் எங்கே ஓவராலாக வால்யூம் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த லெவலில் இருந்து மார்க்கெட் எப்படி ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்றைக்கான சார்ட்டில், ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓடி முடிஞ்ச சார்ட்லேயே நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறத கூட நம்ம எடுத்து காமிக்கிறேன். ஓகே. இது வந்து நான் வந்து இப்போ வந்து 1 மணி நேரம் டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். 1 மணி நேரம் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கேண்டில். ஓகே. இந்த 1 மணி நேரம் கேண்டிலுடைய ஹை லோவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. மேலே இருக்கிற லைனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் லைன் வச்சுக்குவோம். கீழே இருக்கிறது வந்து ஒரு எல்லோ கலரில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 மணி நேரம், ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் மார்க்கெட் 9:15 10:15 வரைக்கும் உள்ள ஒரு 1 ஹவர் கேண்டில். இந்த கேண்டில் நம்ம கேண்டிலாகவும் நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணணும். அந்த சேம் டைமில் மார்க்கெட் ப்ரொஃபைல் இது வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு வால்யூம் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் விக் இருக்குது, மேலேயும் நமக்கு விக் இருக்குது.
ஸோ கீழே மேலே சென்டரில் மட்டும்தான் நமக்கு இந்த பாடி இருக்குது. அப்போ என்னென்ன நடந்திருக்குன்னா, இந்த கேண்டிலில் வந்து கேண்டின் க்ரீன் கலர் கேண்டிலு கீழே வந்து இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. மேலே போயிட்டு இந்த 1 மணி நேரம் மார்க்கெட்லேருந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இந்த ஹைக்கு போனாலும் மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு செல்லை எதிர்பார்க்கலாம். இந்த லோக்கு வந்தாலும் ஒரு பையை எதிர்பார்க்கலாம். ஸோ கேண்டிலாக நம்ம வந்து இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து இதுக்கு வால்யூம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ட்ரேடிங் வியூவில் சரி, நீங்கள் ட்ரேடர் வியூவில் ஈஸியாக இருக்குது நம்ம எடுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து வால்யூம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை லாக் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கேண்டில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ வால்யூம் வந்து எங்கே அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இது வந்து வேல்யூ ஏரியா லோ. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஓவராலாக ட்ரேட் ஆகாத வால்யூம் அதிகமாக ட்ரேட் நடந்த இடங்கிறதுனால அது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக நமக்கு இருக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து அதிகமான வால்யூம் எங்கே ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ். ஸோ இந்த 2 ப்ரைஸும் அதிகமாக வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் நடந்திருக்கு. நம்ம வந்து மார்க்கெட் வந்து எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா மேலேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கிற இந்த இந்த 2 லைன் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கலர் வந்து நம்ம வந்து வேற ஒரு கலர் எடுத்துக்கலாம். இந்த கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து இந்த ப்ரைஸ். ஸோ இதுவும் நமக்கு வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த 2 ப்ரைஸுமே நமக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இங்கேருந்து ஏன்னா வால்யூம் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வால்யூம் ப்ரொஃபைலுக்கு அடுத்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து இந்த 2 இடத்துலையும் தான் அதிகமான வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு 15 மினிட் டைமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10:15. ஸோ 10:15ங்கும்போது இந்த கேண்டில் இதோட ஓப்பன் டைம் வந்து 10:15னா இப்போ நம்ம என்ன 10:30க்கு இந்த கேண்டில் நம்ம க்ளோசிங் நடந்துடும். 10:30க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து அந்த லைன்லேயே ட்ரேட் ஆயிருக்கு. இந்த 2ம் தான் வால்யூம் வந்து அதிகமாக ட்ரேட் நடந்த இடம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து வந்து அதிகமாக வால்யூமாக ட்ரேட் நடந்த இடம் வந்து இந்த 2 கேண்டில் தான், இந்த 2 லைன் தான். அப்போ இந்த 2 லைனில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது வந்து இந்த கேண்டில் வந்து இதில் இந்த 2 லைன்லையுமே ட்ரேட் நடந்திருக்கு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது கேண்டில் இல்லை, இது வந்து ஒரு டோஜி மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அடுத்த கேண்டில் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த டைம் என்னன்னு பார்ப்போம். நமக்கு 10:45. ஸோ 10:45க்கு வந்து 11:15 இந்த கேண்டில். ஸோ இந்த 11:15 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்து இது ஓப்பன் டைம் தான் எடுத்துக்கிடும். 10:15க்கு 11 மணி கேண்டில் மன்னிக்கணும், காமன் நேரம் டைம் ஃப்ரேம் தான் நம்ம வச்சுருக்கோம். 11:15 அப்படிங்கும்போது 10:45 அப்படிங்கும்போது 11 மணிக்கு இந்த கேண்டில் க்ளோசிங் நடக்கும். 11 மணிக்கு நமக்கு இந்த கேண்டில் என்ன கன்ஃபார்மாக நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த வால்யூம்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இதை 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி பார்ப்போம். நம்ம 10:35க்கு இந்த கேண்டில் வந்து கரெக்டாக வந்து கீழே நமக்கு வந்து அட்வான்ஸ், அதாவது காமன் நேரத்தை விட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு காமன் நேரம் அட்வான்ஸாக நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அப்போ இங்கே நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்ச டைம் பாருங்கள், கரெக்டாக வந்து நமக்கு வந்து 10:35, 10:45க்கு இந்த கேண்டில் வந்து இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. இதான் வந்து வால்யூம் அதிகமாக ட்ரேட் நடந்த இந்த இடம். இந்த 2 லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேலே ஏதாவது இந்த லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து ஒரு செல் எடுக்கலாம். ஒரு புட் ஆப்ஷனாக பை பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம வந்து இன்னொரு இது நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிஃப்டி கிஷோர், இது வந்து யூடி போட். ஸோ
ஸோ இந்த 2மே வந்து ரொம்ப நமக்கு வந்து செல்லுக்கான ஒரு என்ட்ரி குடுக்கும். ஸோ செல் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா இங்கேயே நமக்கு வந்து 10, 10க்கு குடுத்துருக்கு. ஆனா நம்ம வந்து வால்யூம் வந்து இங்க இருக்கிறதுனால, அப்ப இந்த வால்யூம் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து மேல தான், அந்த வால்யூமுக்கு மேல தான் நமக்கு வந்து என்ட்ரி குடுக்கு ஃபர்ஸ்ட்டு. இந்த கேண்டில். இதான் செல் செல் குடுக்குற கேண்டிலு. ஆனா இங்க வந்து வால்யூம் இருக்குது. இந்த 2 லைனுமே வால்யூம் அதிகமா ட்ரேட் நடந்தது. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்து வால்யூம் அதிகமா ட்ரேட் நடந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இது வந்து சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிறனால, இந்த லைனுக்கு கீழ வந்தது அப்டின்னா, நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஏன்னா வந்து இங்க வைவாப்பும் கீழ வந்துரும் நமக்கு. அதுதான் நமக்கு வந்து நடந்திருக்கு. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 10 இது வந்து இது இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா 2 லைன்லயுமே இருக்கு. இந்த 2 லைனையும் தாண்டி ஒரு கேண்டில், ஒரு 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து க்ளோஸ் வச்சுச்சு ரெட் கலர் கேண்டிலா இருந்ததுன்னா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேண்டில், இந்த கேண்டில் தான். இந்த 2 கேண்டிலுமே பாருங்க, கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப இந்த கீழ க்ளோஸ் வச்சிருக்கு அப்படிங்கும்போது, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு லோ மார்க் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் ஆ கேண்டிலுடைய லோ மார்க் பண்ணோம். அந்த லோ லைன் இந்த லைன். இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, பை பண்ணலாம் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பை பண்ணோம்னா, நமக்கு வந்து 10:35 ஸோ 10:40. 10:40க்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த 2 லைனுக்கும் டச் பண்ணாமலே ஒரு கேண்டில் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் தான் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா. இந்த கேண்டில் இந்த லைன டச் பண்ணவே இல்ல. 10:35 ஸோ 10:40 கேண்டில். ஓகேவா? இப்போ 10:40 கேண்டில் நமக்கு வந்து இங்க வந்து கன்ஃபார்மா சொல்லுது மார்க்கெட் வந்து இதுக்கு மேல வந்து மார்க்கெட் போகல. ஏன்னா மார்க்கெட் இங்கருந்து ரிஜெக்ஷன் ஆகி 10:40 கேண்டில் இங்க க்ளோஸ் வச்சுருச்சு. க்ளோஸ் வச்சோனே நம்ம என்ன பண்ணலாம்னா, உடனே வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டு, இந்த ஜோன் இந்த இந்த 2 லைனுக்கு மேல ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இண்டெக்ஸ் வந்து இதுக்கு மேல வந்து ஒரு 5 மினிட் கேண்டில், இங்க ஒரு 5 மினிட் மேல க்ளோஸ் குடுத்துச்சு அப்படின்னா, எக்ஸிட் ஆகுற மாரி நம்ம வந்து வச்சுக்கணும். டார்கெட் வந்து இந்த லோ. ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலுடைய லோ. லோ வரைக்கும் மார்க்கெட் கீழ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா நம்ம என்ட்ரி நீங்க எடுத்தாலும், நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 10:45க்கு நம்ம என்ட்ரி எடுத்தாலும், இந்த லோவ டச் பண்ணும்போது 11:10. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் மார்க்கெட்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன ப்ராஃபிட். நல்லாவே ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் 35 நிமிஷத்துல. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் மார்க்கெட் வந்து நம்ம வந்து பொறுமையா உட்காந்துருந்தோம். ஏன்னா இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பயன்படுத்திட்டு, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ட்ரேட் எடுத்தாலும், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்ங்கிறத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். மார்க்கெட் வந்து இங்க வந்து இந்த 2 லைன், ஏன்னா இதான் வந்து 1 மணி நேரத்துல நமக்கு வந்து எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு. கேண்டிலாவும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கேண்டிலா பார்க்கும்போது மேலேயும் விக் இருக்கு, கீழேயும் விக் இருக்கு. சென்டர்ல மட்டும் தான் பாடி இருக்கு. அப்போ வந்து இங்க வந்தா இது வந்து ஒரு பை, இங்க வந்தா அங்க வந்து ஒரு செல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதே சேம் டைம்ல வால்யூமாவும் நம்ம பார்த்துருக்கோம். வால்யூம் வந்து என்னன்னா, ஓவராலா வால்யூம் எங்க ட்ரேட் நடந்திருக்குன்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து எங்க ட்ரேட் நடந்திருக்கு மேல அப்படின்னா, இங்க தான். ஸோ இந்த 2 லைன் தான் நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு, ஏன்னா 1 ஹவர் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடருக்கு தெரியும். அந்த 1 மணி நேரம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் பேலன்ஸ். ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் மாரி. அது வந்து ஒரு ஒரு நாளுடைய மார்க்கெட்டுக்கு ஃபவுண்டேஷன். அந்த 1 மணி நேரத்தில எல்லாருடைய அந்த ஒரு ஒரு நாளுடைய மார்க்கெட் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ணக்கூடிய அந்த 1 மணி நேரம் டைம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அந்த ஐபி, அந்த இனிஷியல் பேலன்ஸ் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த இனிஷியல் பேலன்ஸ்ல ஹை, லோ மட்டும் தான் மார்க் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, கேண்டிலேயே வாட்ச் பண்றோம். ஸோ கேண்டில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு, அந்த கேண்டில் வந்து எவ்வளோ பை நடந்திருக்கு, எவ்வளோ செல் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணிட்டு, அந்த கேண்டில்ல எவ்வளோ வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்றோம். இது வந்து இன்னைக்கு நடந்தது. நேத்திக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் நேத்திக்கு. நவம்பர் 13. நேத்துடைய ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேல வந்து ஒரு சின்ன விக் வச்சிருக்கு. செல் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 1 ஹவர் கேண்டில்ல செல்லிங் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது மாரி நம்ம கேண்டில் வச்சு அனலைஸ் பண்றோம். கீழ எங்கேயுமே விக் இல்ல.
மேலே மட்டும் விக் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்வெர்ட்டர் ஹேமர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்வெர்ட்டர் ஹேமர்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதில் விக்கு வந்து கம்மியாக இருக்குது, பாடியும் வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து இன்வெர்ட்டர் ஹேமரில் வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் வந்து ஒரு இன்வெர்ட்டர் ஹேமர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா அந்த கேண்டில் வந்து செல்லிங் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பார்க்கும்போது என்னென்னா அந்த கேண்டிலாக வந்து செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் செல்லிங் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த கேண்டிலில் வந்து எவ்வளோ வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு, எங்கே ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இதை ஹை லோ மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து லோ, இது ஹை. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். செல்லிங் நடந்திருக்கிறதுனால என்னென்னா நம்ம வந்து இப்போ வால்யூம் இதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து எங்கெல்லாம் கேண்டில் அதிகமாக வந்து வால்யூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வால்யூம். ஸோ ஓகே, ஸோ அதிகமாக ட்ரேட் நடந்த இடத்த நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வந்து இது வந்து நல்ல ஒரு வால்யூம் நடந்த ட்ரேட் நடந்திருக்க இடம். ஓகேவா? அதுக்கடுத்து ஸோ இதுவும் வந்து நல்ல வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு. இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து ஒரு 2-3 இடத்துல நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து ஒரு வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு. அடுத்து வந்து இந்த இடத்துல வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு, இங்கேயும் வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது 10.15. ஸோ 10.15 வந்து இதுதான் வந்து 10.15 லோ. ஓகேவா? ஸோ 10.15 லோ, இந்த லோ. இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து எங்கே போனால் ரிஜெக்ஷன் ஆகும் நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 லைன் பார்த்துருக்கோம் நம்ம வந்து. ஃபஸ்ட்டு வந்து இது வால்யூமாக ட்ரேட் ஆனது, அடுத்து செகண்ட் இது ஒரு நல்ல வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கு, தேர்டு இது ஒரு நல்ல வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ இந்த 3 லைனில் எங்கே வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம வந்து யூடி போட்டு பார்த்தோம். ஸோ யூடி போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து 10.15 அப்புறம் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கணும். 10.15 இது 10.15 அப்புறம் இந்த லைனில் போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகணும். இந்த லைனில் போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து கொடுத்த என்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.40. 10.40க்கு நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. 10.40க்கு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்னோம் இல்லையா, இந்த லைனுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இங்கே வரைக்கும் கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லைனும் வந்து நல்ல ஒரு வால்யூமாக ட்ரேட் நடந்த இடம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைச்சி அப்படின்னா இந்த செல்லுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இண்டெக்ஸில் மெயின்டைன் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு லோ இருக்கு இல்லையா, இந்த லோ வந்து டார்கெட்டாக வச்சுக்கணும். இந்த 1 மணி நேரத்தினுடைய லோவை டார்கெட்டாக வச்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து இந்த வால்யூம் வச்சு நம்ம வந்து கேண்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த சேம் டைமில் நம்ம வந்து டே ஹை, அதாவது அந்த 1 ஹவருடைய ஹை லோவை மார்க் பண்ணிக்கிறோம். இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு மார்க்கெட் வந்து எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ராடே வந்து ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். மார்க்கெட் வந்து இதெல்லாம் வால்யூமாக ட்ரேட் நடந்த இடம், 1 மணி நேரம் ரேஞ்சில் இது வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு, இந்த 3 இடமும் வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ இங்கேருந்து ஒரு என்ட்ரி நமக்கு செல் என்ட்ரி கிடைக்குன்னா அந்த செல் என்ட்ரி, ஏன்னா ஏற்கனவே கேட்பாங்க, இந்த செல்லுமே பாருங்கள் 10-10க்கு செல் நடந்திருக்கு, இங்கேருந்து தான் செல் நடந்திருக்கு. அப்போ திருப்பி இந்த இடத்துக்கிட்ட போய் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு புட்டை பை பண்ணலாம்.
அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த செல் என்ட்ரி நம்ம வந்து எக்ஸிட் பண்ணலாம். ஏன்னா இந்த செல் என்ட்ரி வந்து இந்த லைனை டச் பண்ணலை. ஆனால் இந்த இந்த செல் இருக்கு பாருங்க, இந்த லைன் பாருங்க, இது நல்லா டச் பண்ணியிருக்கு. இதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய செல் என்ட்ரி, இந்த லைனை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல் என்ட்ரி கிடைக்குன்னா இது இந்த டைம் தான். இது டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10:05 சாரி 11:05 11:05க்கு நமக்கு வந்து செல் என்ட்ரி கிடைக்கி கரெக்டாக வந்து இந்த லைன் வந்து நமக்கு வந்து வரும்போது எக்ஸிட் ஆயிடணும். ஏன்னா இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு சப்போர்ட்டாக பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ இங்கே வந்து கேண்டில் நமக்கு சஸ்டெயின் ஆயிருக்கு பார்த்தீங்களா, எத்தனை கேண்டில் சஸ்டெயின் ஆயிருக்கு இதை வந்து இப்போ கிராஸ் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 11:15க்கு வந்து இந்த கேண்டில் டச் பண்ணியிருக்கு. 11:15லேருந்து 12:35 ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் வந்து மார்க்கெட் இந்த இடத்த சஸ்டெயின் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ சஸ்டெயின் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 ஹவருடைய சப்போர்ட் இதுதான் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ 1 ஹவர் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் வந்து வால்யூம் ப்ரொஃபைல், வால்யூம் ஃபிக்ஸட் வால்யூம் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து 1 மணி நேரத்தினுடைய டைம் வச்சு, கேண்டில் டைம் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து நான் இந்த 2 நாள் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பேக்கில் வந்து எத்தனை நாள் வந்து இதான் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் பாருங்கள். ஆப்ஷனுக்கும் பாருங்கள், ப்ரீமியம் சார்ட்லேயே வச்சு பாருங்கள், ஸ்பாட் சார்ட்டுகளையும் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனாலும் ஃபியூச்சர் சார்ட்லேயும் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து எல்லா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஈவன் ஸ்டாக் மார்க்கெட், இது கேஷ் மார்க்கெட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிரிப்டோ, இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜிக்குனாலும், இந்த எந்த ஒரு இதுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வந்த விஷயம் இந்த கேண்டிலில், இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கக்கூடிய இந்த கேண்டிலில். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த வீடியோவில் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன். அதனால் உங்களுடைய கருத்து, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய நண்பர்கள், என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட், வேண்டுகோளாக கூட நான் வச்சுக்கிறேன். நிறைய நண்பர்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, எல்லா நண்பர்களும் லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய லைக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்மளால் யோசிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.